ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் மீட்டிங் ஈவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தை பற்றி தான். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து யாரு என்னன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப்போட பலனா ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் சேர்க்குது. என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவோட போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து அவரை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கேஸில் வந்து மாட்டிக்கிறாரு. இதுலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, என்ன அந்த வில்லத்தனமான ஒரு ஆபத்து, யார் அந்த ஸ்டேஜர் சொன்ன படம் தான் இந்த மீட்டிங் ஈவில். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த கார்ல ஹீரோ அப்படியே ஜாலியா அப்படியே ரிலாக்ஸா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை. அந்த வீதியே வந்து வெறிச்சோடி கிடக்கு. நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, பழைய வீடுகளை வாங்கி அதை வந்து ரெனோவேஷன் பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய கடன்லாம் வாங்கி பேங்க்ல லோன் போட்டு நிறைய கடன் வாங்கி ஒரு வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அந்த வீடு வந்து விற்கலை. இப்போ அவர்கிட்ட வந்து எந்த விதமான காசுமே இல்லை. அதே சமயத்தில் அவர் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வேலையும் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியில் அப்படியே காரில் அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ நேராக வீட்டுக்கு போகிறாரு. தன்னோட பர்ஸு, காரு சாவி, வேலட்டு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறாரு. கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுட்டு தன்னோட மனைவி பசங்களை வந்து கூப்பிடுறாரு. அன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாள். அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு மனைவி ஒரு விஷயம் செய்கிறாங்க. பட் ஹீரோ வந்து கடுப்பு தான் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து வேலை இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை. இந்த நேரத்தில் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்களோட மனைவி வந்து, சரி இன்னைக்கு அப்பா மூடு சரியில்லாமல் இருக்கார் போல, வாங்க நம்ம வெளில போகலாம் அப்படின்னு பசங்களை அழைச்சிக்கிட்டு வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க. காத்து வாங்குறதுக்கு காசு இல்லை ஜான், நிறைய தடவை போயிருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க, காத்து வாங்குறதுக்கு வந்து காசு தேவையில்லை, நாங்க சும்மா ஜாலியா வெளியில போய் பார்க்ல உட்காந்துட்டு தான் வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பட் ஆனா இவர்கிட்ட சுத்தமா காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இவர் இருக்காரு. இதுல வந்து பேங்க்ல இருந்து நிறைய லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி பேங்க்ல நீங்க வாங்கின கடனை அடைக்கலன்னா அவங்க வீட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு. என்னது மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அவரோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாரு என்ன இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தர் வந்து தன்னோட கார் வந்து அவரோட வாசல்ல நின்று போனதாகவும் அதை வந்து தள்ளி விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. என் பேர் ரிச்சி, என் கார் உங்க வீட்டுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் போய் அந்த காரை பார்க்குறாரு. அந்த வந்து கார் வந்து ரொம்ப மாடர்னான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு. அதாவது சைலன்சர்ல வந்து புகைக்கு பதிலாக அந்த கேஸ் நெருப்பு தள்ளும்ல, அந்த மாதிரி ஒரு மாடல் வண்டி. செமையா இருக்கு. வண்டியை பார்த்து இவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. ஓகே தள்ளுங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். வண்டி ஸ்டார்ட் ஆனது இந்த அளவு பணக்காரனா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் யோசிக்கிறாரு. அவர் வந்து காரை தள்ளி புஷ் பண்ணி தள்ளுறாரு. அந்த நேரத்தில் வந்து காரு ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த கேஸ், அந்த இதுலேருந்து வந்த கேஸ் வந்து அவர் காலை வந்து புண்ணாக்கிடுது. நல்ல இவ்வளோ பெருசில் ஓட்ட விழுந்த மாதிரி ஒரு சின்ன காயம் வந்து ஏற்பட்டுருது. ப்ளீடிங்கும் ஆகுது. நம்ம ஹீரோ அடிபட்டோன்னே கீழே விழுந்துடுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து, ஆஹா இந்த மாதிரி ஆயிடுச்சே, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணையில் இதை கேஸ் ஆஃப் பண்ணியிருந்துருக்கணும், என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இங்க பாருங்க, அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து ரைட் சைடில் திரும்பணும். பட் ஆனால் இவர் வந்து லெஃப்ட் சைடில் போகிறாரு. என்ன ஆஸ்பத்திரி இந்த பக்கம்ல இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்களே அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறாரு. நம்ம வந்து கேஸ் ஃபில்லப் பண்ணிட்டு போயிடுவோம், கேஸ் இல்லாமல் தான் வந்து நின்று இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டேஷனுக்கு, பெட்ரோல் பங்க் வந்து போகிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு கருப்பு இனத்தவர். அவர் வந்து கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு கார்டை கொடுக்குறாரு. அந்த கேஸ் போடுற பையன் வந்து கார்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். நீங்கள் போய் மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்கிட்ட கேஷ் இல்லை, கார்டு தான் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து இவன் அக்செப்ட் பண்ணாமல் மேனேஜரை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவருக்கு வந்து கடுப்பாகுது. கிட்ட பேசிக்கோங்க சார். அங்கே போய் மேனேஜர்கிட்ட ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து கார் மிரரில் வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. திடீர்னு ஒரு ஹாரன் அடிச்சுக்கிட்டு வேகமாக ஒரு வண்டி வந்து போகுது. அந்த வண்டியை பார்த்துடுறாரு. அது டக்குன்னு அவங்க அந்த கார் கண்ணாடியை பார்க்குறாரு. இவர் வந்து வந்துடுறாப்புல, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வந்துடுறாப்புல. இந்த கேஸை நான் ஃப்ரீயாகவே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எல்லாம் ஓகே தானே?
பிரச்சனையே இல்ல, கேஸ நான் ஃப்ரீயாவே வாங்கிட்டேன். அதுக்குள்ளேயும் இவருக்கு ப்ளீடிங் வந்தது வந்து ஒரு மாதிரியா நின்றுருச்சு. பரவாயில்ல, எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட வந்து அதுக்கு வந்து இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குதான், நான் ஹாஸ்பிட்டலே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஞ்சர் வந்து சொல்கிறாப்புல. இல்லை பரவாயில்ல, எனக்கு ஓகே தான், இப்போ கால் வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி பரவாயில்ல, வீட்டுக்கு போவேனா, நம்ம ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு போவோம், உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, நான் எனக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்புக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாரு. என்ன வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. உங்களுக்கு நான் ஒரு ட்ரிங்க் வாங்கி தரேன், நான் பண்ண தப்ப சரி பண்ண. அங்கே போனால் கார் பார்க்கிங் இடம் இல்லை, அதனால வந்து என்ன பண்ணுறாரு, இவர் இந்த ஊனமுற்றோர்கள் பார்க்கிங்கில் கொண்டு போய் நம்ம இந்த காரை நிப்பாட்டிடுறாரு இந்த ஸ்டேஞ்சர். அவருக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே வந்து நிப்பாட்டக்கூடாது, இந்த இடம் வந்து அவங்க ஊனமுற்றோருக்கான இடம், இங்கே வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு தான் காலில் அடிபட்டுருக்குல, கொஞ்சம் நொண்டி நடந்து வர்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க, அதை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து இது பிடிக்கல, இவன் என்ன ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. பார்க் பண்ண பெர்மிட் வேணும். உங்களுக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கும் ஹேண்டிகேப் இல்ல நான் குடிக்க வரல, நீங்களே போய் குடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஸ்டேஞ்சர் வந்து இல்ல மத்திசம் பண்றாரு, நீங்க வந்து குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மத்திசம் பண்றாரு. இல்ல எனக்கு வேணவே வேணாம், நான் அங்க போய் நான் ஃபோன் பண்ணி என்னோட காரை என் ஒய்ஃபை எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போய் ஃபோன் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அங்க போறாரு. அங்க ஒரு பொம்பளை ஃபோன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை திட்டி அனுப்பிடுறான். வெளியே போ. ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த பப்புக்குள்ளே போகிறாரு. பப்புக்குள்ளே போய் ஏதாவது ஃபோன் இருக்குமா என்ன அப்படின்னு கேட்டு போகையில் அங்கே ஹீரோவோட கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு பெண், இன்னொரு ஆண், 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. அதை வந்து அவர் பார்க்குறாரு. அந்த ஆண் வந்து இவருக்கு வந்து பழக்கமானவர், பட் ஆனால் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமை உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிற முறையிலேயே வந்து தெரியுது. சரிங்க பாரு ஜான், எதுவுமே நான் எடுத்து. இந்த சமயத்துல அங்க வந்து என்ன வேலை போயிடுச்சு அப்படின்னு அவன் திமிரா பேசுறான். இவர் வந்து அமைதியா தான் போறாரு. இதையெல்லாம் அந்த ஸ்டேஞ்சர் வந்து பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. திடீர்னு அந்த பெண், அந்த தன் கூட வேலை பார்த்த ஒரு பெண் வராரு. அவர் பெண்ணுக்கும் ஹீரோவுக்கும் வந்து ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க அவங்க பேசிக்கிற முறையில வந்து தெரியுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஞ்சர் வந்து ஒரு இடத்துல சோஃபால உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்பயும் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஏமாத்துவாங்க. நீ போய் அந்த 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 கடையில போய் ஃபோன் பண்ணிக்கலாமான்னு அந்த பொண்ணை கேட்ட, அவ வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை திட்டி அனுப்பிட்டாங்க. பாரு இவன்லாம் ஒரு ஆளா, உன்னை வந்து வேலை போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு இது பண்றானே, உனக்கு இருக்கிற நல்ல மனசு இவனுக்கு இருக்குதா, நீ வந்து எனக்கு காரெல்லாம் தள்ளி விட்டுருக்க, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஞ்சர் வந்து சொல்றாரு. உன்னை ஏமாத்த பாக்குறாங்க, நான் உனக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். பட் எனக்கு எதுவும் வேணாங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து வெளில போய் பாக்குறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த சமயத்துல அந்த போன் இருக்கா என்னன்னு செக் பண்ணிட்டு திருப்பி வந்து உள்ள வந்து பாப்பாரு. அங்க வந்து நிறைய கிளாஸ் எல்லாம் உடஞ்சி அடிபட்டு சண்டை நடந்த இடம் மாதிரி அந்த இடம். ஏன்னா அது இந்த மாதிரி சண்டை நடந்த இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கல. அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்து வா சீக்கிரம் வா, போலீஸ் வந்துட போறாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லி கார்ல வெளியில என் கார் நிக்குது அதுலயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு வந்து இந்த காரை எடுக்கிறதுக்காக அந்த நம்ம ஹீரோவையும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த ஸ்டேஞ்சரோட காரை வந்து ஒரு ஊனமுற்ற இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிருந்திருப்பாரு இல்லையா, அந்த காரை வந்து போலீஸ்காரங்க வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த காரை நகர்த்தி போட்டிருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. நம்ம 3 பேருமே இந்த இடத்துக்கு போவோம், என் காரில் போவோம்னு நினைச்சோம், பட் உங்க கார்லயே போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேருமே அந்த ஸ்டேஞ்சர் வந்து சொல்லுவாரு. சரி வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுவா. நான் இங்கதான் காரை பார்க் பண்ணிருந்தேன். அந்த கார்ல போவையில அந்த ஸ்டேஞ்சரோட கையில வந்து ஒரு பேட் இருக்கும். அந்த பேட் எங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த போன் கடையில போன் போய் கேட்பாரு நம்ம ஹீரோ, அந்த பெண்ணுகிட்ட அந்த பேட் வச்சிருந்திருப்பா. அந்த பேட்டை அவர் கையில பார்த்தோன்னா என்னாச்சு ஏது அப்படின்னு விசாரிக்கையில இவர் இந்த ஸ்டேஞ்சர் என்ன பண்ணியிருப்பான், இவனுக்கு நன்மை செய்யறதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பெண்ணையும் அடிச்சு கொண்டு இருப்பான். அதேபோல வந்து வம்புழுத்த அந்த இவர் கூட வேலை பார்த்த ஆபீஸ்ல வேலை பார்த்த அவரையுமே வந்து அடிச்சு சண்டை நடந்திருக்கும். அங்க இந்த விஷயம் தான் அங்க நடந்திருக்கும். அங்கேருந்து ஒரு ட்ரக்கில் வந்து ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வருவான் இவங்க காரை. ஏன் என்ன அப்படின்னா அந்த அந்த ஆப்போசிட்டில் அந்த ஃபோன் கடையில் இருந்த ஒரு பெண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் அந்த ட்ரக்கை ஓடிட்டு வருவான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னடா பண்ண, உன்னை இடிச்சு நான் கொல்றேன் பாரு அப்படின்னு அந்த காரை இடிக்கிறதுக்காக வருவான். அந்த நேரத்தில் இவங்க அதுலேருந்து தப்பிச்சு சைடில் நிப்பாட்டி அவனை வந்து இறங்கி நான் இது மாதிரி செய்யலை அப்படின்னு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான் இந்த ஆள், இந்த ஸ்டேஞ்சரு அந்த டிரைவரையும் அந்த ட்ரக் டிரைவரையும் காரை விட்டு அடிச்சு கொன்னுருவான். ஆக போற கண்டிஷன்ல அப்படியே கிடப்பான். அந்த பொண்ணை கொன்னுட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏய் பின்னாடி பாருங்க.
சாகலை, பட் ஆனால் சாக போகிற கண்டிஷனில் கிடப்பான். மூச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஃபோனை வந்து செல்ஃபோன் இருக்கான்னு பார்ப்போம்ட்டு ஃபோனை வந்து தேடுவாங்க. ஃபோனை வந்து இருக்காது. பின்னாடி தான் என்கிட்ட ஃபோன் இருந்துச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஸ்டேஞ்சரை பார்த்து கேட்பா. இல்லை பின்னாடிலாம் ஃபோன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். சரி விட்டு தோலை செத்தா செத்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஞ்சர் வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. என்ன இப்படியெல்லாம் செய்கிறானே அப்படிங்கும்போது தான் நமக்கே தெரியும் அந்த முன்னாடி நடந்த கொலைகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரி அவன் வந்து ஸ்டேஞ்சர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது எல்லாமே பண்ணது வந்து நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து உருவாயிரும். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவனை நல்லா இடிச்சிட்டல. இவன் வந்து தன்னோட ஒய்ஃபு பசங்களை இவன் எதுவும் செஞ்சிருவானோ என்னமோன்னு நம்ம ஹீரோ பயப்படுவார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படியே போய் அப்படியே ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டாக வந்து இந்த படம் அப்படியே போய் கடைசியாக வந்து அவனை வந்து போலீஸில் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணும் போய் சொல்லி ஹீரோ வந்து நல்லவர் தான், அந்த கொலைகள்லாம் பண்ணது வந்து இவன் தான், அந்த கருப்பினத்தவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் போலீஸ் அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. இவன் வந்து இந்த ஒய்ஃபு பிள்ளைங்களை கொல்றதுக்காக அவரோட வீட்டுக்கு வருவான். கடைசியாக போலீஸும் அங்கே வந்து சுட்டு அவனை சுட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுவாங்க. இதுதான் அந்த படத்தோட ரொம்ப நல்ல படம். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுறதுன்னா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.